இழந்த உரிமைகளை பிச்சை எடுத்து ஒருபோதும் பெற முடியாது, போராடிதான் பெற முடியும் என்று சொல்வார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆம் நண்பர்களே, இழந்த நம்முடைய உரிமைகளை இப்போது போராடி பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய இணையதள சிறுத்தைகள் என்பதுதான் மகிழ்வான செய்தி. எதை இழந்தோம், எதை தற்போது மீட்டெடுத்திருக்கின்றோம் என்பதுதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா பெற்றுடுங்க. தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய மழையினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த மழை பாதிப்புக்குள்ளான உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏற்றுதமர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காகவே கட்சி சார்பில் ஒரு குழு அமைக்கிறார். கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், மாநில செயலாளர்களை கொண்டு ஒரு மிக முக்கியமான குழு ஒன்றினை அமைக்கிறார். அந்த குழுவின் மூலம் அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கமாக இருந்தது. நண்பர்களே, நம்ம உற்று நோக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நிறைய பேர் இங்கே தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு. பெரிய கட்சிகளும் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட்டணியில் தொகுதிகள் கொடுக்குறப்ப வட மாவட்டங்களில் தான் பெருசாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வாக்கரசியலை மட்டுமே பெரிய நோக்கமாக கொள்ளாத விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதற்கு முன்பு பல்வேறு சூழல்களில் தென் மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களோடு களத்தில் நின்றார்கள். தற்போதும் களத்தில் நிற்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஏற்றுதமர் அவர்கள் இந்த முன்னெடுப்பினை எடுத்திருந்தார். தன்னுடைய தோழர்கள் மூலமாக நிதிகளை அங்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஏற்றுதமர் அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று தூத்துக்குடி மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே பல்வேறு நிதி உதவிகளை வழங்கினார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 7000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் வீதம், 1000 ரூபாய்ன்றது பணமாக இல்லாமல் பொருளாக 1000 ரூபாய் வீதம் சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 70 லட்சம் மதிப்பீட்டிலான நிவாரணப் பொருட்களை வழங்கியிருந்தார். ஆனால் இந்த செய்தியை எந்த ஒரு ஊடகங்களும் பெரியதாக காட்டவில்லை. அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெரிய ஊடகங்களிலும் இந்த செய்தி பெரிய அளவில் போடப்படவில்லை. ஆனால் நேற்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அந்த பகுதிக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக போகிறாரு. எல்லா சேனல்லையும், எல்லா நியூஸ் சேனல்லையும் லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் நடிகர் விஜய் அவர்கள் மக்களுக்கு உதவுகிறார் என்பது பாராட்டத்துக்குரிய விஷயம். அவர் என்ன நோக்கத்திற்காக செய்கிறார் என்பதை தாண்டி மக்களுக்கு உதவுறாரு, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான். அவரை நம்ம எந்த குறையும் சொல்லலை. ஆனால் அவர் செய்யக்கூடிய நல உதவி திட்டங்களை நேரலையாக பதிவு செய்த எந்த ஊடகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏற்றுதமர் அவர்கள் செய்த அந்த உதவிகளை எந்த சேனல்லையும் அதிகமாக பெருசாக போடலை. நேற்றைக்கு இதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த இணையதள சிறுத்தைகள் தொடர்ந்து நிறைய கருத்துக்களை பதிவேற்றம் செஞ்சுருந்தாங்க. சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழுதிட்டே இருந்தாங்க, ஏன் இதை செஞ்சீங்களே, இதை ஏன் போடலை அப்படின்ட்டு. நிறைய விவாத பொருள் ஆகிய பிறகு நேற்றைக்கு பிற்பகுதிக்கு பிறகாக நேற்றைக்கு மாலை நேரங்களில் நிறைய ஊடகங்களில் இதை குறித்த செய்திகள், ஏற்றுதமர் அவர்கள் செய்த உதவியை குறித்த செய்திகள் நிறைய ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அன்பார்ந்த உறவுகளே, நம்ம இந்த காணொலியினுடைய தொடக்கத்தில் சொன்னது போல நம்முடைய உரிமைகள், நாம் இழந்த உரிமைகளை போராடிதான் பெற வேண்டும் என்ற நிலை உள்ளது. நிச்சயம் அதை போராடி பெறுவோம். நமக்கு நாமே ஊடகமாவோம். நம்மை தவிர்க்க துடிக்கும் இந்த களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாய் எழுச்சி பெறுவோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க.